ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் உருண்டை குழம்பு வந்து தாளிச்சு விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் மசாலா வந்து வீட்லேயே அரைச்சது போட்டிருக்கேன். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு, இதான் பதம். இதுக்கு உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இது நான் செஞ்சு பழக்கனால நான் டைரெக்டாக போடுறேன். நீங்கள் செய்யும் போது அந்த மாதிரி போடாதீங்க. இது வந்து இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உடையாமல் இருக்கணும்னா சில நேரம் உடஞ்சிரும். எனக்கு செஞ்சு பழக்கனால நான் அப்படியே கரெக்டாக வந்துடும் எனக்கு. சப்போஸ் அப்படி உடஞ்சிச்சுன்னா கூட நம்ம அது வடகரையை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி செய்யறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு ஆவி கட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் உருட்டி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கினா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வதக்கிக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, பால்ஸாக மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நான் எனக்கு இது செஞ்சு பார்க்கறதுனால இது கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் செய்யும் போது மட்டும் ஆவி போட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதோட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்குது, ஃபயர் அட் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோ வரும், அதையும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.